வணக்கம் அக்கா. இன்னைக்கு ஆசிரியர் தினம். மாணவர்களை எதிர்கால தலைவர்களா, முதலாளிகளா, சயின்டிஸ்டுகளா உருவாக்குறது ஆசிரியர்கள் தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை உருவாக்குற பிஎட் யூனிவர்சிட்டியில முறைகேடு நடக்குன்னு தகவல் வந்திருக்கு. அதாவது டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருக்குல்ல, அங்க போய் படிச்சு பட்டம் வாங்கினவங்க தான் ஆசிரியர் வேலைக்கு வர முடியும். அந்த மாதிரி காலேஜுக்கு போய் படிக்காத சிலருக்கு காசை வாங்கிட்டு பட்டம் கொடுக்காங்களாம். வெளி மாநிலத்துக்காரங்களுக்கு 5 லட்சமா, நம்ம ஊருக்காரங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 2 லட்சமா. காசை வாங்கிட்டு பட்டம் கொடுத்தா நாடு உருப்பிடுமா? இப்படி வாத்தியார் பட்டத்தை வித்துக்கிட்டு தெரிஞ்சா எப்படி? ஆசிரியர் தினத்தன்னைக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு பாருங்க. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. இன்னும் திராவிட மாடல் ஆட்சியில என்னென்ன கொடுமை நடக்குன்னு விரிவான செய்திகள்ல சொல்றேன். திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆசிரியர்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்காம்பா. அன்னை உதயநிதி சொல்லியிருக்காரு, போராட்டம் பண்ண வந்த ஆசிரியர்களை போராட விடாம ரவுடிகளை பிடிக்கிற மாதிரி பிடிச்சப்பவே அது தெரிஞ்சதுன்னே. ஒயின் ஷாப்ல வசூல் பண்ற காசை கட்சிக்காரங்களுக்கு பிரிச்சு கொடுங்க, மருந்து மாத்திரை வாங்க உதவியா இருக்கும்னு திமுக எம்எல்ஏ ஓப்பனா பேசியிருக்காரு. 11 மாசமா கொடுக்காம இருக்காங்களாம். வசூல் வேட்டை நடக்குன்னு இவ்வளவு ஓப்பனா சொல்லுதாங்க. திருவாரூர் பக்கம் வீட்டுல சாராய ஊரல் போட்ட நபர் சிக்கியிருக்காரு. விளம்பர கும்பல் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நாட்டுல கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாயிட்டு. வீட்டுல ஊரல் போட்டு குடிசை தொழில் மாதிரி பண்றாங்கன்னா பாருங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில 2 மாசமா சம்பளம் கொடுக்கலன்னு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆசிரியர் தினத்தன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய வாத்தியார்கள் கருப்பு சட்டை போட்டு போராடிட்டு கிடக்காங்க. இன்னைக்கு ஆசிரியர் தினம் இல்லையா? அது சம்பந்தமா நடந்த ஒரு விழாவில் பேசின அன்னை உதயநிதி வழக்கம் போல திராவிட மாடல் அரசுக்கு அக்கறை அதிகம் இருக்குன்னு பேசியிருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தா 2 மாசமா சம்பளமே போடலன்னு சொல்லி கருப்பு சட்டையோட ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க அக்கறை. ஆசிரியர்கள் மேல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி அக்கறை உண்டு. ஆசிரியர் தின விழாவில் அன்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில பாவம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில 2 மாசமா சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி வாத்தியார்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில நிதி பிரச்சனை இருக்கு. பல தடவை சொல்லியாச்சு. எங்க இந்த விளம்பர மாடல் கவர்மெண்ட் விளம்பரம் பண்றதுல காட்டுற அக்கறைய இதுல காட்ட மாட்டேங்கிறாங்க. இதனால சம்பளம் போட முடியாத சூழல் இருக்கு. 2 மாசமா சம்பளம் கிடைக்காம வாத்தியார்கள் கஷ்டப்படுதாங்க. ஆசிரியர் தினத்தன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, தினமும் பசங்க படிப்புக்கு பிரச்சனை வராதபடி காலையில கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் போராட்டம் பண்ணவும் முடிவு பண்ணிருக்காங்க. இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, வாயில மத்தள வாசிச்சு கல்யாணத்தை முடிக்க முடியாதுன்னு பல தடவை சொல்லிட்டோம். சும்மா வாய் வார்த்தையா அக்கறை இருக்கு, மரியாதை இருக்குன்னு சொல்றாங்களே தவிர செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. சென்னைக்கு போராட்டம் பண்ண வந்த ஆசிரியர்களை ரவுடிகளை பிடிக்கிற மாதிரி விரட்டி விரட்டி பிடிச்சப்பவே இந்த திராவிட மாடல் கும்பல் ஆசிரியர்கள் மேல வச்சிருக்கிற மரியாதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி அண்ணன் உதயநிதி மைக்கு கிடைச்சதும் எப்படிலாம் உருட்டுறாரு. எல்லாம் கால கொடுமை. பதினோரு மாசமா ஒயின் ஷாப் காசு வரவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாங்கி கொடுங்க பாஸ், மருந்து மாத்திரை செலவு காய்ச்ச ஆகும்னு திமுக எம்எல்ஏ அண்ணன் பழனியாண்டி ஓப்பனா பேசியிருக்காரு. டாஸ்மாக் காசு கவர்மெண்ட் காசு இல்லை, அதை வாங்கி எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்? ஒருவேளை பாட்டிலுக்கு 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களே, அதை பத்தி பேசுறாரா? எனக்கு ஒன்றும் புரியல. திருச்சியில நாடக கம்பெனியோட கட்சி நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதுல பேசின திமுக எம்எல்ஏ பழனியாண்டி திருச்சி மத்திய மாவட்டத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்புகள்ல உடன் பிறப்புகளுக்கு கொடுக்கறதுக்காகவே பணம் வசூல் பண்றதாவும் அந்த காசை கட்சிக்காரங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. திருச்சி தெற்கு மாவட்டத்திலலாம் கரெக்டா காசு கொடுக்காங்களாம். ஆனா திருச்சி மத்திய மாவட்டத்துல 11 மாசமா கொடுக்கலையாம். மாவட்ட செயலாளர் பெரிய மனசு பண்ணி அந்த காசை வாங்கி கொடுத்தா பிரஷர் சுகர்ல கஷ்டப்படுற உடன் பிறப்புகள் மருந்து மாத்திரை வாங்க பயன்படுத்திப்பாங்கன்னு பேசியிருக்காரு. பக்கத்து மாவட்டத்துல தெற்கு மாவட்டத்துல அந்த ஒயின் ஷாப் காசு மாசம் மாசம் கொடுக்குறாங்க. அதனால நீங்க மாவட்ட வாங்கி கொடுக்கணும். இது மாவட்ட சாரா கொடுப்பது. நாங்க அமைச்சர் அவர் ஒரு பெரிய துறை, அந்த துறையை அவர் செயல்படுத்துறதுக்கு தான் அவருக்கு நேரம் சரியா இருக்கும். இந்த ஒயின் ஷாப் காசு எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் கேட்டு மாதந்தோறும் கொடுத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு அன்றாட ஒரு கை செலவுனாச்சு மாதந்தோறும் ஒரு மருத்துவ செலவு
ஏன்னா சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் தான் எங்கெல்லாம் அதிகம். அந்த மாத்திரை செலவுக்காச்சும் இந்த பணம் உதவும் என்பதை கூறி மாவட்ட செயலாளரே நீங்கள் அருகூர்ந்து இந்த 11 மாதமாக இந்த ஒயின் ஷாப் காசு வரல, தெற்கு மாவட்டத்தில் ஒயின் ஷாப் காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த 14 மாதம் நானும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் மாவட்ட செயலர் தான் பார்த்து வாங்கி கொடுக்கணும். உங்களை விட யார் இந்த கழகத்துக்கு? உங்களை ஒரு நல்ல ஒரு மாவட்ட செயலாளர்னு தான் தலைமை நிரூபிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் காசு கொடுத்தோம் மாதந்தோறும் வாங்கி கொடுங்க. நீங்க தப்பு பண்ணுறது எனக்கு தெரியுங்க. கேட்டீங்களா? ஒயின் ஷாப்ல என்ன வசூல் நடக்கு? டாஸ்மார்க் கவர்மெண்டோடது. அந்த காசை எப்படி கட்சிக்காரங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க? மற்ற இடத்துலலாம் கரெக்டா கொடுக்காங்கன்னு வேற சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு பெரிய மோசடி நடக்கு. எம்எல்ஏவே சொல்லும் போது சும்மாவா சொல்லுவாரு? ஒயின் ஷாப்ல என்ன வசூல் நடக்கு, எந்த காசை யாருக்கு பிரிச்சு கொடுக்காங்கன்னு அமைச்சர் ஐயா முத்துசாமி தான் விளக்கமா சொல்லணும். அட நான் கேட்கலப்பா, ஜனங்க கேட்கறாங்க. கன்னியாகுமரி பக்கம் ஐயா ஏவவேலு ஆய்வு பண்ண போயிருக்காரு. ஐயா வாராருன்னு உடனே குண்டுங்குழியுமா இருந்த ரோட்டையெல்லாம் வேகமாக சரி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான காங்கிரஸ் எம்எல்ஏ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவர் வந்து பார்க்கட்டும், அப்புறம் சரி பண்ணலான்னு வேலையை தடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை பாருங்க. இந்த விளம்பர ஆட்சியில எதை பண்ணாலும் விளம்பரத்துக்காகத்தான் பண்றாங்க. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா கிடக்கும். சரி பண்ணி தர சொல்லி மக்கள் எத்தனையோ தடவை சொன்னாலும் சரி பண்ண மாட்டாங்க. ஆனா அமைச்சரோ முதலமைச்சரோ வர்றாங்கன்னு சொன்னா உடனே ரோட்டை சரி பண்ணுவாங்க. சரி பண்ண முடியலன்னா சிவப்பு கம்பளம் விரிச்சு சமாளிப்பாங்க. போட்டோ ஷூட் நடத்தையில எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியணும்ல, அதுக்காகத்தான். அப்படி ஒரு சம்பவம் தான் கன்னியாகுமரி பக்கம் நடந்திருக்கு. ஐயா ஏவவேலு கன்னியாகுமரி பக்கம் போயிருக்காரு. அங்க நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரோடு ரொம்ப குண்டும் குழியுமா இருந்திருக்கு. மக்கள் எத்தனையோ தடவை புகார் சொல்லியும் கண்டுக்காம இருந்த விளம்பர கவர்மெண்ட் அமைச்சர் வாராருன்னதும் வேகமா வேலை பார்த்திருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ ரோடெல்லாம் போட வேண்டாம், அமைச்சர் வந்து பார்த்துட்டு போகட்டும், அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லி வேலையை தடுத்திருக்காங்க. நாளைக்கு பார்த்து அமைச்சர் பார்த்த பிறகு ரோடு போட்டா போதும். அதனால நாட்டைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு காரஸ் லாரினால. அதனால எனக்கு ஸ்டாப் பண்ணி அமைச்சர் பார்த்ததுக்கு அப்புறமா முதல்ல ரோடு போட்டோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், எடுத்துக்கோங்க. தடுத்து நிறுத்தினதோட விட்டுருந்தா பரவாயில்ல. இதை பத்தி அவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண அதுக்கு அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. திமுகவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்க அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் பாராட்டுனதும் ரோடு வேலையை காங்கிரஸ் எம்எல்ஏ தடுத்து நிறுத்தினதும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. விளம்பர ஆட்சியில எதுவும் சரியில்லை, எல்லாம் ஓட்ட உடசலாத்தான் இருக்கு. ஜனங்க கடுப்புல இருக்காங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? ஏன் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நாம கேட்கல. பாவம் உடன்பிறப்புகள் புலம்புறாங்க. என்னமோ நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி ஊடக உடன்பிறப்புகள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மருத்துவ பணியாளர்கள் கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டில் 2000 டயாலிசிஸ் மிஷின்கள் இருக்கு. இதில் வேலை பார்க்க ஆள் தான் போதுமான அளவுக்கு இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ணுறேன்னு தினமும் நாடகம் போடுதாரு. ஐயா இதையெல்லாம் கவனிச்சு ஆள் எடுக்க மாட்டேங்காரே, அப்படி என்னத்தான் ஆய்வு பண்ணுறாரோ தெரியல. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.